நான் கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணாமலையுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பெருத்த ஒரு ஷாக்ல இருக்காங்க. சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் இபிஎஸ் பத்தி பேசணும். கூட்டணி வைத்தோம். கொள்கை என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நாளாவே அவர் சொன்ன ஒரு விஷயம், கொள்கை மட்டும் தான் எனக்கு முக்கியம், கொள்கையை தவிர வேற எதுவுமே வேணாம், கூட்டணி கூட எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் பாஜகவோட எப்பவும் கூட்டணியில அதிமுக அமையவே அமையாது. சோ எண்ட் ஆஃப் த டே அரசியல் பேச்சுகளை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு கருத்து இருக்கு, மிதப்பான ஒரு கருத்து இருக்கு. நம்பலாமா வேணாமான்னு இப்பவே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. அமித்ஷா வராரு அப்படிங்கிறது தெரியும். சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல இந்த மாதிரி ஏதாவது பேசுவாரு, அந்த மாதிரி ஏதாவது பேசுவாரு. ஆனா முக்கியமா வந்துட்டு மாநில தலைவரா இருக்கிற அண்ணாமலையை தூக்கிட்டு இல்ல இருக்க வச்சுட்டு அதை பத்தின ஒரு முடிவு அவர் என்ன சொல்லுவாருங்கிற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சரி, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு 1000 குழப்பங்கள் இருக்கிற இந்த சமயத்துல எதிர்பார்க்காத ஒரு தருணம் போல கூட்டணி மேடையில ஐடிசி ஹோட்டல்ல அமித்ஷா ஒரு பக்கம், அண்ணாமலை அண்ட் இன்னொரு பக்கம் இபிஎஸ். ஆடடடா, இதுக்குதான் இவ்வளவு நாள் நீங்க வந்து இன்னும் டைம் இருக்கு, 9 மாத காலம் இருக்கு, 12 மாத காலம் இருக்கு, அப்ப பாத்துக்கலாம், அப்ப பேசிக்கலாம், கூட்டணி எப்படி வேணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. திமுக இப்ப என்ன செய்யுது, ரொம்ப நாங்க சொன்னோம்ல இது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் நடந்துச்சுல, நீங்க 2 பேரும் நாங்க கூட்டணி கிடையாதுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, நடக்குமா என்ன? சான்ஸே கிடையாது. நீங்க 2 பேரும் கண்டிப்பா கூட்டணி அமைப்பீங்க, 2 பேரும் சேர்ந்துதான் இருக்க போறீங்கன்னு சொல்லி 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 கடைசியில ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அப்பவே நான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க மூஞ்சில கரியை தான் பூசிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப 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 உறுதியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ரொம்ப ஒரு பயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேஜ் ஐடிசி ஹோட்டல்ல நடக்குது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கும் போது, இவ்வளவு மக்கள்கள் இருக்கும் போது, இவ்வளவு அவையில வந்து அவ்வளவு பேரும் இருக்கும் போது, அமித்ஷா பக்கத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இது கூட்டணி கட்சி அப்படிங்கறத அவர் சொன்ன உடனே இவர் தலையில ஒரு பயங்கர இடி விழுந்துருச்சு. அண்ட் அவருக்கு இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சோகமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவரோட மனசுல என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது கூட்டணி கட்சி அப்படிங்கிறது யாருடைய தலைமையில அமையும், இபிஎஸ் தலைமையில தான் சொல்லிட்டாங்க. ஆனா எந்தெந்த தொகுதி யாருக்குன்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சண்டையாவே மாறும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி நம்ம பார்க்க தான் போறோம். சோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது திரும்பவும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்படியாச்சும் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான், எடப்பாடி பழனிசாமி தான், இரட்டை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னா போதும், அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட இருக்காரு. சோ எல்லாத்தையும் இப்பயே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் என்ன பண்ணுது, அமைதி காக்கவும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எனிவே இந்த இஷ்யூ வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அப்படின்ன உடனே மேடையில ரொம்ப மௌனம் காத்து வாயவே திறக்காம அமைதியின் பட்டாளம் மாதிரி உட்கார்ந்துருந்தாரு. அதை பார்த்து பல பேர் கலாய்க்கவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ உங்க விருப்பம் இல்லாம நடக்குதா அப்படின்னு. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு நல்லா புரியும். கூட்டணி வைக்க ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, ஆனா கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 2 நெருக்கடியில எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டு இருக்காரு. சோ நம்ம வந்து ஒரு நிபந்தனையை போடுவோம், அண்ணாமலையை வந்து எங்க தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டணிக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அண்ணாமலையை மாத்த வாய்ப்பு இல்லை. சோ இவர் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பையே வந்து தமிழகத்துல அமைச்சிட்டு இருக்காரு. பிஜேபி வளருது அப்படின்னா அது அண்ணாமலையால மட்டும்தான். ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டா அவர் போட்டுட்டாரு. சோ அவரை வந்து இனிமே மக்கள் வந்து வேற ஒரு தலைவரை ஏத்துக்கிறதுங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். இப்படி பிளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணதாகவும், ஆனா அதை கூட அமித்ஷாவும் அவங்க மீதம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பொருட்படுத்தாம, சரி ஓகே நீங்க என்ன கேக்குறீங்க, கூட்டணி வைக்கணும்னா இவரை தூக்கணும் அவ்வளவுதானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அந்த பதவியில இருந்து எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் அவர்களை உள்ள வச்சிருக்காரு. சோ இது எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 இடின்னு சொல்லணும். நம்ம நிறைய தொண்டர்கள் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா என்ன நடந்தாலும் அண்ணாமலையை மாத்த மாட்டாங்க, இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம், இவங்க ஒண்ணு கொடுத்துருந்தாங்க பாத்திருப்பீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டேரியா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில நயினார் நாகேந்திரன் எப்படி உள்ள வந்தாருங்கிறது புரியாம இருக்கு. சரி ஓகே, அந்த அளவுக்கு யாரும் காம்படிஷனுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். சோ இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியை வந்து இவருக்கு தான் இவர் தலைவர் அப்படிங்கறத அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக், ஐயோ அண்ணாமலை இல்லையே அப்படிங்கிறது. பட் நம்ம இது வந்து யதார்த்தமான உண்மை அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணணுமே தாண்டி, அவர் வேணும், பிஜேபிக்கு வந்து ஏடிஎம்கே கூட ஏன் கூட்டணி வச்சாங்க அப்படின்னு நம்ம கேள்வியை கேட்டுட்டு எடப்பாடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் திட்டி இப்படி போனா அது வந்து நோ யூஸ் ஆஃப் அட்டால். ஓகேவா? சோ தமிழிசை சவுந்தரராஜன் யோசிச்சு பாருங்க. சோ அவங்களும் ஒரு இடத்துல இருந்தாங்க, இந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க, ஆளுநரா இருந்தாங்க. அவங்களோட கிரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டில் நம்ம அவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம்.
அண்ணாமலை எப்படி பிரஸ் மீட்ல பரபரன்னு பண்ணிட்டு இருக்காரோ, சோ ஏதாவது ஒரு லைக் எங்க போனாலும் இப்ப வந்து நிறைய ப்ரொடெஸ்டுக்கு போயிருந்தாங்க. சோ அங்கெல்லாம் போனப்போ இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து அவங்களும் அவங்களுடைய பேச்சுகளை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த சாயல்ல அண்ணாமலை அவர்களும் நம்ம எங்கேயும் குறைஞ்சு எண்ண போட வேண்டாம். அவர் வந்து ஃபைனலா சொல்லிட்டாரு, திமுகவை வீட்டுக்கு அனுப்பாம நான் செருப்பு போட போறது இல்ல, என்ன நடந்தாலும் அவங்கள பத்தி நாங்க ஊரை அறிய உறக்க சொல்லதான் போறோம் அப்படிங்கறத அண்ணாமலை தெளிவா சொல்றாரு. சோ இப்ப திமுகவை முழுக்க எதிரியா அவங்க வந்து வச்சுட்டாங்க, ஒரு பிம்பமா இல்ல நேரடியான ஒரு ஆளையோ எப்படியோ அவங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த இஷ்யூ வந்து இவ்வளவு சீரியஸா போகிற இந்த ஒரு சூழல்ல என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணாமலைக்கு வழிவிட்டு நயினார் வந்து என்ன பண்ண போறார், நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு வருது. சோ அவர் ஈவன் இப்போ ஒரு தலைவரா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களை நம்ம பீட் பண்ணிட்டு இன்னொரு பொசிஷனுக்கு வரும்போது கண்டிப்பா அங்க வந்து சில நெகோசியேஷனும் ஒரு மன கசப்புகளும் இருக்கும். ஆனா ஒரு மனதோட நாங்க எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்பினர் தெளிவா சொல்றாங்க. அந்த வகையில நயினாரே சொல்றாரு, நான் வந்து அண்ணாமலை அவர்கள் என் கையில பெண்ணை எடுத்து கொடுத்தா அதுலதான் நான் கையெழுத்தே போட்டேன். சோ அவர் வந்து எந்த அளவுக்கு இதுல ஒரு தளம் பதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவர் சொல்ற விஷயம். அப்போ நயினாருக்கு எப்படி இருக்கு மைண்ட் செட்டு, அவரை வந்து எங்கேயும் குறைச்சு இடம் விடல. சோ அவருக்கு வழி விட்டுட்டு இவர் ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈவன் இப்படி எடுத்துக்கோங்க, நட்டா தான் வந்து ஒரு பெரிய ஆளு, பட் யார் அங்க முடிவெடுக்கிறது பண்றது, அமித்ஷா. சோ இந்த மாதிரி கூட மேபி இதுல இருக்கலாம். சோ எப்படி இருக்க போது, எந்த மாதிரி எல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டு அவங்க இதெல்லாம் நடந்துப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, அண்ணாமலை வந்து எப்படி இது வரைக்கும் எல்லா இப்போ டிஎம்கேன்னு இல்லாம எல்லா கட்சிகளையும் எப்படி வந்து அகேன்ஸ்ட் பண்ணி அவர் ஸ்ட்ராங் நின்னாரோ சேம் லைக் அவர் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அண்ணாமலை வந்து ஓகே அவர் பேசினாரு, முடிச்சாரு. அமித்ஷா வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம இபிஎஸ் தலையில ஒரு டங்குன்னு ஒரு குட்டை போட்டாருன்னு சொல்லணும். என்னன்னா, பன்னீர்செல்வம் இருக்கட்டும், சசிகலா, டிடி தினகரன், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு விலகல்லே இருக்காங்க. என்னங்க சண்டையா, என்னங்க பிரச்சனையா, என்ன உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்சியை விட்டு விலகுறாங்க என்னோ நம்ம கேட்டுட்டு இருந்தோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அமித்ஷாவை நோக்கி ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இவங்க எல்லாருமே வந்து இப்படி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த இஷ்யூ எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது எப்பவுமே பாஜக உட்கட்சி பிரச்சனைக்குள்ள போகாது. இது வந்து கூட்டணி அப்படிங்கறதுல அவங்களுடைய கட்சியோடைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க, அதுக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ உட்கட்சி அப்படிங்கும்போது அந்த கட்சியில தான் அவங்க இருக்கிறாங்களா, அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருப்பாங்களா, ஒன்னா ஆயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். சோ இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போய் நிறுத்த போறாங்கன்னு தெரியல. இனிமே இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மாநில தலைவர் அவருன்னு சொல்லி நம்ம நிறைய பேசணும். ஃபைனலி யாருங்கிறது தெளிவாயிடுச்சு. இதை எப்படி அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி ஸ்டில் அவர் வந்து அவருடைய வேலையை சிறப்பா பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு, அண்ணாமலை அவர்கள். சோ அதுக்கு பின்னாடி தொண்டர்களா நிர்வாகிகளா அவங்க எப்படி அவர் பின்னாடி பயணம் பண்றாங்கன்றது இன்னொரு கேள்விக்குறி. இதை வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு சண்டை வாங்குவாங்களா, அண்ணாமலை ஏத்துப்பாங்களா, இல்ல எங்க தலைவர் முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை பின்பற்றுவாங்களா? ஏன்னா அவரை வந்து ஒரு ஆளை அவர் சேர்த்ததும் பாத்தீங்கன்னா யாரோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு தொண்டர்களா இருந்தா கூட வந்துட்டு ரொம்ப 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 கொள்கைவாதியை மட்டும்தான் அவர் ரொம்ப சேர்த்துக்கிட்டாரு. சோ அதன் வகையில அவர் பின்னாடி தொடர்ந்து போற மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் திமுக வந்து இவங்களுடைய கூட்டணியை பத்தினா வேற லெவல்ல விமர்சனம் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை பத்தி நம்ம பேசலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப் டு டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.